ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது 3 ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மக்ருனி வச்சு ஒரு மேகி ரெசிபி பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா நைட்டு டின்னர், இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பசங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 5 இல்லை 6 போல் பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, அப்புறமா தேவையான அளவு ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலனா கூட நீங்கள் வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வேக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மக்ருனி ஆட் பண்ணிக்கலாம். மக்ருனியை வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் மக்ருனி எடுத்திருக்கேன். மக்ருனியில் நமக்கே தெரியாமல் கொஞ்சம் நிறையா அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மக்ருனியை நான் ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியில் வரும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் மக்குனிக்கு ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1 கப் எக்ஸ்ட்ரா. இன்கேஸ் நீங்கள் 1.5 கப் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு தான். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி 2 மேகி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். இந்த 2 மசாலா போதும். நீங்கள் அளவு மாறினாலும் 2 பாக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மக்ருனி அளவு அதிகம் வச்சுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் போல் கொதிச்சதும் நம்ம மக்ருனியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மக்ருனி நல்லா வேகத்துக்கு தட்டை போட்டு மூடிடுங்க. இது ஒரு 7 இல்லை 10 நிமிஷம் ஆகும் ரெடியாவ. நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மக்ருனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மக்ருனிலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்ருனிலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. நம்மளோட சுவையான மக்ருனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம 3 ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.